இதுவே செலக்ட் பண்ணிக்கலாம். ம். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கான கார்டையும் நீயே செலக்ட் பண்ணிடு. இது ஓகேன்னு பாரு. இது எனக்கும் பிடிச்சிருக்கு, இதையே எடுத்துக்கலாம். ம். மேடம், எங்க கடைக்கு இப்படி ஜோடி ஜோடியா வந்து தான் பத்திரிக்கை செலக்ட் பண்ணுவாங்க. நீங்களும் உங்க வருங்கால ஹஸ்பண்டோட வந்து செலக்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். எங்க ஹலோ, இவரு என்னோட ஃபியான்சி இல்ல. நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரு வேற ஒருத்தர். கூட வந்தவரை இப்படிதான் ஹஸ்பண்ட்னு தப்பா சொல்வீங்களா? சாரி மேடம், உங்க 2 பேரையும் பாக்குறப்ப கல்யாணம் பண்ணிக்க போறவங்க மாதிரி தான் தெரிஞ்சது. ஜோடி பொருத்தம் அவ்வளவு அழகா இருந்ததுனால தப்பா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மேடம். சரி, பரவாயில்ல, விடுங்க. நாங்க செலக்ட் பண்ணத வீட்ல கொண்டு போய் காட்டுறோம். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே வாங்கிக்கிறோம். இந்தாங்க. சரிங்க மேடம். ஒரு நிமிஷம் இதை வந்துடுறேன். வாங்க சார். சார் உட்காருங்க சார். இல்ல பரவாயில்ல சார். யார் அவங்க போய் பேசிட்டு இருந்தா? அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, அதான் பேசிட்டு வரேன். ஓ சார், என்ன? தேங்க்யூ சார். வெல்கம் சார். ம். நான் வரேன், போலாம். வரேன். சரி. பாய். டேய், நல்லா மாட்டிக்கிட்டோம்டா. ஏன் என்னாச்சு? நீ ஆல்பத்தை சரியா பார்க்கலையா? ஏன் பாத்துறேன், அதுல என்ன இருக்கு? ஐயோ, நீ பார்த்த லட்சணம் அப்படி. ஆமா, ஆல்பத்துல என்ன பிரச்சனை? டேய், நான் பர்பிள் கலர்ல சாரி கட்டிருந்த போட்டோஸ் எல்லாம் அதுல இருக்குடா. ஐயோ, என்ன சொல்ற? ஆமாண்டா, அதுல சில போட்டோஸ்ல நான் பர்பிள் கலர் சாரி கட்டியிருக்கிறது நல்லா தெரியுதுடா. நல்ல வேளை இத அந்த டிரைவர் பையன் பாத்திருந்தான்னு வச்சுக்கோயே. பாத்திருந்தா நான் தான் டாக்டர் பொண்ணு கையில அடிப்படை வச்சதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கோண்டா. அப்புறம் டாக்டர் மரத்துல போது ஆக்சிடென்ட் ஆனதோ என்னாலதான்னு அவன் கண்டுபிடிச்சிருப்பான். அப்புறம் மொத்த உண்மையும் அந்த சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சு உன் கல்யாணமே நின்னு போயிடும். ஐயோ, என்ன இப்படி திடீர்னு இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுற? அப்ப என் கல்யாணம் நடக்காதா? இப்போ என்ன என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே. இத பாரு, நீ வீட்லயே இரு. நான் அவங்க பின்னாடியே போய் எப்படியாவது அந்த போட்டோஸ் எல்லாம் எடுக்க பாக்குறேன். ஏய், எப்படியாவது எடுத்துடு. இல்லாட்டி நம்ம இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எதுவுமே பலன் இல்லாம போயிடும். சரி, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நான் வரேன். ஏய், நீங்க வாங்கிட்டீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு ரேவதி. டிசைன் கூட ரொம்ப கிரியேட்டிவா இருக்கு. நல்லா செலக்ட் பண்ணிருக்கேன். இல்லம்மா, இது டிரைவர் தான் செலக்ட் பண்ணாரு. எல்லா கிரெடிட்ஸும் அவருக்கு தான் போகணும். ரொம்ப நல்லா செலக்ட் பண்ணிருக்கேன். எப்பவுமே உன் செலக்ஷன் நல்லதா இருக்கு. அம்மா, ஏன் டிரைவர் கூட அனுப்புனீங்கன்னு இப்பதான் தெரியுது. ஏன்பா சிலம்பம், அங்க பாரு, எல்லாரும் உன்னை புகழ்ந்து பேசுறாங்க. நீ ஏன் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆயிடு, எல்லாரும் உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஏங்க, என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? ஏன், என்ன தப்பு? பாருங்க. கொடு.
வாங்க வாங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. ஏங்க இப்பதானே உங்க வீட்ல இருந்து வந்தோம், அதுக்குள்ள என்னங்க வந்துட்டீங்க? இல்ல வீட்ல ஸ்வீட் செஞ்சேன், அத உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆல்பம் பார்த்துட்டு இருந்ததுல மறந்துட்டேன், அதான் இப்ப எடுத்துட்டு வந்தேன். வாட் அ ஸ்வீட் கேர்ள். இந்தாங்க, சாப்பிட்டு பாருங்க. ரேவதி, இந்தம்மா. கொஞ்சமா கொடுங்கம்மா. அத்தை எனக்கு நிறைய கொடுங்க. டிரைவருக்கும் கொடுங்க. இந்தாப்பா இல்ல சிலம்பம். எனக்கு வேண்டாங்க. அப்ப சரி நானே சாப்பிட்டுறேன். நல்லா இருக்குல்லம்மா? ம்ம். என்ன டேஸ்ட். இந்த ஸ்வீட்டை கொடுக்கவா இவ்வளவு தூரம் வந்தீங்க? உங்களுக்கு பெரிய மனசுங்க, பெரிய மனசு. ஸ்வீட் நல்லா தான் இருக்கு. என்ன ஒண்ணு இது, நெய்ல செஞ்சதா இல்ல குருடாயில செஞ்சதான்னு தெரியல. அப்படியே வலிக்கிட்டு போயிருச்சுன்னா பாருங்களேன். நல்ல நேரத்துல தான் வந்திருக்கீங்க. நாங்க கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க மாப்பிள்ளையோட பேரு, அவரோட அப்பா பேரு, அம்மா பேரு, குடும்ப விவரங்கள் எல்லாமே எழுதி கொடுங்க. பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். அதுக்கு என்ன, எழுதி கொடுத்துறேன். சுவாதி, பேப்பர் பென் கொடு. ம். ம், இந்தாங்க. தேங்க்ஸ். ஆ, கொடுங்க. இந்தாப்பா.